ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியோட கோரே வந்து அந்த காஸ்ட் சிஸ்டம், அவங்க வர்ணா சிஸ்டம் அண்ட் அந்த ஹிந்தி, ஹிந்துத்துவ இந்தியா பேசிக்லி அந்த உருவாக்குறதுக்கான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு அட்டெம்ப்ட் வந்து ஆர்எஸ்எஸ். அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெப்பன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கள். பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்தி வச்சுட்டீங்க, பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கல, பெண்களை வந்து ஜாதி அப்படின்ற கட்டமைப்புலேருந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரல, பெண்களுக்கு வந்து அவங்களோட மதத்தோட பெருமையை கொண்டு போய் சேர்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னாலே அடுத்த தலைமுறைக்கு பெருசாக போகாது அது எதுவுமே. ஸோ கீப் தம் இக்னரண்ட், கீப் த ஹேட்ரட் அலைவ். அதெல்லாம் பண்ணி அவங்க பெண்களை வந்து அப்படி வச்சுக்கிட்டாலே இட்ஸ் ஈஸி ஃபார் தெம். அண்ட் அப்படியே ஆப்போசிட் வி ஹவ் ரியலைஸ்ட் இட். அண்ணல் அம்பேத்கராக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு சமுதாயம் முன்னேற்றம் ஆகணும் அப்படின்னா பெண்கள் இந்த இடத்துல வந்து முன்னேற்றம் ஆகணும். அண்ட் திராவிடியன் மூவ்மெண்ட் ஹஸ் டாட் இஸ் எஜுகேஷன் தான் அதுக்கான ஒரே வழி அப்படின்னு. The moment you give them education, the recent news was that CBSEயோட புக்ஸில் வந்து முகல்ஸோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. They are going to teach about கும்பமேளா. This happens in India. At the same time, simultaneously தமிழ்நாடுல வந்து சிஎம் நேரு ஸ்டேடியமில் வந்து முந்தானேத்து பேசுகிறாரு. ஸ்கூல்ஸில் வந்து or any education institutions, it has to be scientific temper. There should not be superstition அப்படின்றாங்க. So this is the whole difference between the two ideology.